இயேசுவின் நாமமே மேலான நாமம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்கள் பாடி நம்ம ஆண்டவரோட நாமத்தை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இப்படி எழுந்து முடிஞ்சவங்க எழுந்து நம்ம ஆராதிக்கலாமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகளும் முறியும். அந்த விடுதலை கொடுக்கிற தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி செலுத்தும் ஆண்டவரே. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதங்கள் என்றும் நடக்கும். தீமையானால் நன்மையாக மாற்றக்கூடிய வல்லவர் அவர். ஹல்லேலூயா. நம் காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுகிற தேவன். வேற எந்த ஒரு நாமமும் நம்மளுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அவர் பரிசுத்தர், அவர் நீதியின் தேவன். ஹல்லேலூயா. அவர் நித்தமும் அவரோடு வாழ்வதற்கென்று அவர் நம்மகிட்ட வந்து நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் கட்டி. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. கரங்களை உயர்த்தி எல்லாரும். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 ஹalleluya ஹalleluya. Thank you. ஹalleluya. ரிச்மண்ட் தமிழ் திருச்சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தோட இதை ஆராதனையை நம்ம எடுக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இப்போ இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களை ஒருமனைப்படுத்தி கூட்டி வந்து அப்பா உன்னை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு உடம்பில் பலத்தை கொடுத்துருக்கீங்க, எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க, நன்மைகளால் எங்களை முடிசூட்டிருக்கீங்க. அந்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கோம் ஆண்டவரே. நாங்கள் இது ஒவ்வொரு தடவையும் சடங்காச்சாரமாக பண்ணாமல் மனதாராக நாங்கள் பண்ணக்கூடிய அந்த கிருபையை நீங்கள் கொடுக்குறீங்க. எங்களை நாங்கள் உள்ளே வரும்போது உங்கள் பிரச்சனத்தை உணர்ந்தோம். எங்கள் பாடும்போது உண்மை ஆராதிக்கும் போது நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடும்போது ஆண்டவரே உங்கள் பிரச்சனை எங்கள் ஆட்கொள்கிறத நாங்கள் அப்படியே நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் கூட அப்போ வார்த்தை எங்களோட எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். உங்கள் வார்த்தையை கேட்க வந்திருக்கோம், உண்மை புகழ்ந்து பாட வந்திருக்கோம். எங்கள் எல்லாரும் நீங்கள் மறைத்தப்ப நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய ராஜ்யம் இங்கே கட்டப்படுவதாக, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்த ஃபுல்லாக ஆட்கொள்வதாக ஆண்டவரே. மீதியான நேரம் எல்லாத்தையும் உங்கள் பொறுப்பில் பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் இடத்துல ஒப்படைக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் விதை வாசிக்கும் போதும் சரி, இப்போ செய்தியை கேட்கும்போது அப்போ உங்களுடைய வசனம் எங்கள் வாழ்க்கையில் விதையாக விதைக்கப்படட்டும். எங்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. எப்பயுமே உங்கள் கருத்துக்குள்ளே எங்களை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா துதிக்கணும் மகிமை நமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்ம அடுத்ததாக வேத வாசிப்பை பக்கத்தில் கடந்து செல்லலாம். முதல்ல குழந்தைங்க வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கு உண்டான வேத பகுதி நானும் தண்ணி வாசிப்போம். Psalms 36 verse 1 through 7. I have a message from God in my heart concerning the sinfulness of the wicked. There is no fear of God before their eyes. In their own eyes they flatter themselves too much to detect or hate their sin. The words of their mouths are wicked and deceitful. They fail to act wisely or do good. Even on their beds they plot evil. They commit themselves to a sinful course and do not reject what is wrong. Your love, Lord, reaches to the heavens, your faithfulness to the skies. Your righteousness is like the highest mountains, your justice like the great deep. You, Lord, preserve both people and animals. How priceless is your unfailing love, O Lord! People take refuge in the shelter of your wings. Amen. Ruth 1:16. Where you go, I will go, and where you stay, I will stay. Your people will be my people, and your God my God. Amen. Matthew 4, verses 1 through 5. Then Jesus was led by the Spirit into the desert to be tempted by the devil. After fasting 40 days and 40 nights, he was hungry. The tempter came to him and said, "If you are the Son of God, tell these stones to become bread." Jesus answered, "It is written, man does not live on bread alone, but on every word that comes from the mouth of God." Then the devil took him to the holy city and had him stand on the highest point of the temple. Amen. Matthew
6-11, and said, "If you are the Son of God, jump off. For the scripture says he will order his angels to protect you, and they will hold you up with their hands so you won't even hurt your foot on a stone." Jesus responded, "The scripture also says you must not test your God." Next, the devil took him to the peak of the very high mountain and showed him all the kingdoms of the world and their glory. "I will give it all to you," he said, "if you kneel down and worship me." "Get out of here, Satan," Jesus told him, "for the scripture says, you must worship the Lord your God and serve him only." And the devil went away, and the angels came and took care of Jesus. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நம்ம இந்த வாரத்துக்குண்டான வேத பகுதி வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் முடிய நம்ம வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் மத்தேயு 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, "நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும்" என்றான். அவர் பிரதியுத்தரமாக, "மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே." அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, "நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது" என்று சொன்னான். அதற்கு இயேசு, "உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே" என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, "நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன்" என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, "அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே" என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 65. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 65 ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மேய்ச்சல் உள்ள
வேலிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் தொடர்ந்து ஆராதிக்கலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை பாட எல்லாரும் எழுந்து நம்ம பாடலாம். ஜீசஸ். Worship you Lord. Hallelujah. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லாம ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சினே. கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சினே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லம் அற்புதம் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லமா உண்மை உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர்
கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. சொல்லமா, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு யெகோவா ஷம்மா, நீரே எங்களுக்கு தந்தையாம் தெய்வமாக இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன், இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் உருவாக்கின தேவனோட கண்கள் என் மேலே இருக்குன்னு சொல்லி எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தர மேலேயும் கண்ணாக இருக்கிற தேவன், அவர் நம்ம மேலே அன்பா பார்க்குற தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்காம போகலாம், நிறைய காரியங்களை நம்ம விட்டு போகலாம், ஆனால் என்றுமே அவர் கண் பார்வையில் இருக்கிற ஒரு பிள்ளைகளாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானேன். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹி, சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லாம, இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லலாமா?
மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. We worship you Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம் பிரசன்னத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. Thank you Lord. இந்த பாடல்ல பாடுனது போல எனக்காக தேவன் வந்தார், என் பாவத்தை மன்னிக்க தேவன் வந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. He is a personal God. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எத்தனையோ காரியங்கள் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உயிர் உள்ள தேவன் அவர் மாத்திரமே. நம்ம பாடுனது போல அவரோட நாமத்தை தவிர வேறு எந்த நாமமும் இல்லை. சிருஷ்டிக்கக்கூடிய, நம்மளை ஆற்றக்கூடிய, தேற்றக்கூடிய வேற எந்த நாமமும் இல்லை. அது இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரமே. நம்ம மனதார சொல்லலாமா? இது மாத்திரம் போதுமாப்பா. ஹல்லேலூயா. உம்மோட பிரசன்னம் இருந்ததுன்னா, உம்முடைய கரம் இருந்ததுன்னா அப்பா, நாங்கள் எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காமல் போகும். நான் வேதத்தில் வாசிக்கிறது போல அப்போ உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் இருக்கும்போது அந்த பாதுகாவல் என்றுமே எங்களை தங்கி இருக்குமே ஆண்டவரே. எப்பயுமே நாங்கள் இளைப்பாற கொடுத்த அந்த ஒரே ஒரு இடம் அப்போ உம்முடைய கரம் மாத்திரமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்தும். நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே சொல்லலாமா? நீரே போதும் சொல்லலாம். We worship you Jesus. அப்படியே அதிசய சிந்தையிலே கைகளை உயர்த்தி நம்ம சொல்லலாம். அவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் கழுவை போல எலும்ப பண்ணியிருக்கிறார். ஒரு சிங்கத்தின் பிள்ளையாக மாத்திருக்கிறார். நம்ம கூடி குறுகி போக வேண்டாம். நம்ம இன்னும் சத்தமாக ஆராதிக்கலாம், இன்னும் சத்தமாக அவரோட நாமத்தை உயர்த்தலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில செய்த காரியங்கள் அத்தனை ஹல்லேலூயா. அவர் அற்புதங்கள் செய்த கர்த்தர். என் வாழ்க்கையில, நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில அற்புதங்கள் செய்த கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்லலாமா? worship you Jesus. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர், கேதுரு போல் என்னை வளரச் செய்வீர். பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர், கேதுரு போல் என்னை வளரச் செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும்
இயேசுவே இயேசு நீரே நீரே போதும் நீரே போதும் இயேசுவே இயேசு நீரே நீரே போதும் நீரே போதும் இயேசுவே எல்லாரும் சேர்ந்து நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீ மாத்திரம் போதும் ஆண்டவரே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே சொல்லமா இந்த உலகத்துல யாரும் நின்னாலும் யாரும் நிக்காம போனாலும் உமக்காக நாங்க நிற்போம். கருத்தை உயர்த்தி சொல்லலாமா? அப்பா எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்க பாதப்படியில வந்து நாங்க சரண்டர் பண்றோம் இந்த மாலை வேலையில. ஹல்லேலூயா. எங்களை ஒரு குயவன் வணைவது போல நீங்க வணைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா இது எங்களோட கைகளின் கிரைகள் கிடையாது. அப்பா உன் கருத்தினால நாங்க உருவாக்கப்படுகிறோம். உன் கருத்தினால நாங்க கட்டப்படுகிறோம் ஆண்டவரே. We worship you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord. அந்த தைரியத்தை கொடுங்க, அந்த தெளிவை கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்தலாமா? தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அப்ப என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதோ நான் இருக்கிறேன், அடியேன் இருக்கிறேன்னு சொல்லலாமா இந்த மாலை வேலையில? என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு போஷிங்கப்பா, எனக்கு போதிங்கப்பா. அப்பா நாங்க வந்து உங்க வார்த்தையை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த கிருபையை அப்பா எங்க மேல ஊற்றுனதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தகுதி இல்லாத பாத்திரமாக இருக்கும்போது ஆண்டவரே நீங்க தகுதிப்படுத்தி அப்பா நீங்க ஒரு குயவன் வணைவது போல எங்களை வணைந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. அப்பா நாங்க படித்தோ தெரிந்தோ வந்து இங்க நிக்கல ஆண்டவரே. எதுவுமே தெரியாம வந்து நின்னோம், எதுவுமே தெரியாம வந்து நிக்கிறோம், எதுவுமே தெரியாம வந்து உங்க பாதப்படியில நிற்போம். நீங்க எங்களை நிரப்புவீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை நிரப்புவீங்கப்பா. உங்க அபிஷேகத்தினால நிரப்புவீங்க, உங்க வார்த்தையினால நிரப்புவீங்க. அப்பா உங்களுடைய பலத்தினால எங்களை நிரப்புவீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்தலாமா? சொல்லலாமா? நீரே போதும் நீரே போதும் போதும் ஆண்டவரே. நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே இந்த ஜெப சிந்தனையில் நம்ம பாடலாமா? நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. என்னை காக்கும் தேவன் உண்டு, நான் கலங்கிடும் நேரம் என்ன இருக்கு, கிருபை உண்டு சொல்லலாமா? worship you Jesus. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை நோக்கி நம்ம நன்றி செலுத்தி கொண்டே பாடலாம். நம்ம பாடும்போது ஒவ்வொரு வார்த்தையை உணர்ந்து பாடவும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு சமீபமாக இருக்கிற தேவன், நம்மளுக்கு தெரிஞ்ச புரிஞ்ச பாஷையில பேசக்கூடிய தேவன். நம்ம வேற எதையுமே கத்துக்கிட்டு வர வேண்டாம். நம்மளுக்கு ஹீப்ரு கத்துக்க வேண்டாம், நம்மளுக்கு வந்து அரமாயை கத்துக்க வேண்டாம். நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷையில் ஆண்டவர் நம்மளோட பேசக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு புரியாத காரியங்களை புரிய வைக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி சீஷர்கள் அவருக்கு பக்கத்தில் நின்று எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவர் என்று கேட்டார்களோ அதே போல நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்க போறோம் இந்த மாலை வேளையில. எங்களை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவர். எங்களை காக்கிற தேவன் நீர் இருக்கிறீர் ஆண்டவர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. Thank you Jesus. Hallelujah. We worship you Jesus. Hallelujah. என்னை காக்கும் தேவன் உண்டு, நான் கலங்கிடும் நேரம் கிருபை உண்டு. என்னை காக்கும் தேவன் உண்டு, நான் கலங்கிடும் நேரம் கிருபை உண்டு. நம் சிறகுகளால் மூடி மறைத்து தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தி, தம் சிறகுகளால் மூடி மறைத்து தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தி, தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தி, பாதை கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். பாதை கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். சென்ற காலத்திலும்
ஒரு சேதமும் அணுகாமல் பஞ்ச காலத்திலும் என் தஞ்சமானீரே. கொள்ளை நோய்களிலும் நான் பயந்தாலும் பாதுகாத்தீர். அன்றன்று ஆகாரத்தை தந்தெம்மை ஆதரித்தீர். எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹிம் என்றும் உள்ளவரே. எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹிம் என்றும் உள்ளவரே. கரங்களை உயர்த்தி அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். கரங்களை வைத்து சொல்லலாமா? நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. ஆண்டவர் சொல்றார், ஒரு நாளும் நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். சொல்லமா திரும்ப? கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. ஆராதனை, 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. சொல்லுங்க, மகிமை மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ.
மாத்திரம் எல்லா துதிகளும், எல்லா கணமும், எல்லா ஸ்தோத்திரங்களும் அவருக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி கரங்களை மூடி ஆண்டவருக்கு பார்த்து நன்றி செலுத்தலாமா? We worship you, Jesus. We praise you, God. We lift up our hands, oh Lord. Hallelujah. அப்பா எங்கள் கைகளை உயர்த்தி நாங்கள் உம் நாமத்தை உயர்த்துறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். தேங்க்யூ. எங்கள் வாழ்க்கையில் செய்த எத்தனையோ நன்மைகளை எண்ணி நாங்கள் துதி செய்து கொண்டே இருக்கலாம். அது எதுவுமே போதாது ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய காரியங்கள் நீங்கள் செய்திருக்கிறீங்க. அப்போ எத்தனையோ தடைகளை தாண்டி வர வச்சிருக்கீங்க. கடல் ஆழத்தில் கிடக்கும்போது நீங்கள் கையை கொடுத்து தூக்கி விட்ட தேவனாக நீங்கள் இருக்கிறீர் ஆண்டவர். நன்றி செலுத்துகிற ஆண்டவர். We worship you, Jesus. Hallelujah. அப்பா எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நிரப்புங்க. அப்பா இன்னும் எங்களை புடமிடுங்க. எங்களை இன்னும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர். உம்மை போல மாறக்கூடிய அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவர். Thank you, Jesus. Hallelujah. We surrender ourselves, oh Lord. Hallelujah. அந்த மாலை வேளையில் அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் கண்களை மூடி உங்கள் பாதப்படியில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வணிந்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னும் பெரிய காரியங்கள் செய்யுங்க, வழி நடத்துங்க அப்பா. மீதியான நேரம் எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. எங்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்கப்பா. இப்போ நாங்கள் பாடினது போல அப்பா, this is not about us. This is not about anybody here all. அப்பா இது உமக்கு மாத்திரமே, உம் நாமத்தை உயர்த்த மாத்திரமே ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த தாளத்தை நாங்கள் திருப்பி உங்களுக்கு படைக்கிறோம். உம் நாமத்திற்காக, உம் ராஜ்யத்திற்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆண்டவர். அப்போ எங்களை இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கையில் நீங்கள் நிரம்பிடுங்க. மீதியான நேரத்தில் இப்போ உங்களோட பிரசனம் எங்களை ஆட்கொள்ளட்டும். உங்கள் வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் விதைக்கப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமை நமக்கு மாத்திரமே செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு முறை உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். இந்த வார்த்தைக்குண்டான தேவ வார்த்தை ஷேர் பண்ணுறதுக்கு பிரதர் ஆல்வின் இருக்காங்க. ஓகே பிரதர். Praise God. இந்த வருஷத்துக்கு உண்டான கடைசி மாதத்தில் நம்ம இன்னும் ஒரு வாரம் அந்த மாதிரி இருக்குது முடிகிறதுக்கு கர்த்தர் தாமே எல்லாரையும் நல்ல பலத்தோடையும் எல்லாருக்கும் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய ஒன்று சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். பைபிள்லேயும் சரி, இல்லைன்னா நம்ம நிறைய பிரசங்களில் கேட்டிருப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருவர் ஒரு மனதோடு நீ தேடும் போது நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் சொல்லியிருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். நம்ம எல்லோரும் ஒரு மனதோடு இங்கே இருக்கிறோம். கர்த்தர் அவளோட பிரசன்னம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம விசுவாசத்தோடு செய்திகளை கடந்து செல்லலாம். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம். இப்போ அன்பின் தகப்பனே ஏசப்பா, ஆண்டவரே, வாரம் முழுவதும் ஏசப்பா எங்களோட நீங்கள் கொடுத்த எங்கள் வேலைகளை பார்க்குறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு பலனை கொடுத்தீங்க. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அது போக எங்களோட ஃபேமிலியோடு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான தருணத்தையும் கொடுத்தீங்க. நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நல்ல பலனை கொடுத்தீங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் தகப்பனே உங்களுடைய ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சையும் ஆண்டவரே அந்த தேடுதலையும் எங்களுக்கு நீங்கள் தந்தீங்க தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே உண்மை ஒரு மனதோடு தேடும் போது ஒரு காலமும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு காலமும் நாங்கள் குறைப்பட்டு போவதில்லை தகப்பனே ஏசப்பா. உங்களுடைய வேதத்தை இன்னும் அறியறதுக்கு உண்டான ஞானத்தை கொடுத்தீங்க. அதை ஆண்டவரே பலர் இடத்துல பேசுகிறதுக்கு உண்டான அந்த பாக்கியத்தை கொடுத்தீங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் அந்த வேதத்தில் பார்க்குற கண்கள் ஆண்டவரே பலருக்கு பல விதத்தில் ஆண்டவரே வேறுபட்டு இருந்தாலும் தகப்பனே, ஆனால் அதில் சொல்லியிருக்க வார்த்தைகள் உண்மை தகப்பனே. அதில் நீங்கள் இருக்கீங்க. அது எங்களுக்கு வாழ்க்கையில்
நாங்கள் டவுனாக இருக்கும்போதும் சரி தகப்பனே ஏசப்பா, நாங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி தகப்பனே, அது எங்களுக்கு ஒவ்வொரு பாடங்களை கற்பித்து தருது தகப்பனே ஏசப்பா. அதன்படி நடக்க எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே பலத்தை தாங்க தகப்பனே. ஆண்டவரே இன்றைக்கி நீங்கள் செய்தி மூலமாக தகப்பனே ஆண்டவரே என்னோட சுயம் பேசக்கூடாத ஏசப்பா, உங்களுடைய வார்த்தை பேசணும். அதில் ஆண்டவரே எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு பூஸ்டாக இருக்க நீர் கிருபை பாட்டுங்க தகப்பனே. நீரே ஆண்டவரே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. துதிக நம்பிக்கைலாம் உண்மைக்கே செலுத்துக்கிறோம். ஓகே, இன்றைக்கி வந்து நான் ஒரு டாபிக் ரொம்ப நாளாகவே தோணிட்டு இருந்துச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. இந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் நாட். நம்ம பைபிளில் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் வந்து எத்தனை தடவை வந்து ஃபியர் நாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. டோன்ட் ஃபியர் நாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குன்னு தெரியுமா? 365 டைம்ஸ் போட்டிருக்குது வந்து. ஸோ 365 டைம்ஸ் வந்து அந்த ஃபியர் நாட் அப்படின்னு போட்டிருக்கதை வந்து நம்ம இயரில் ஒவ்வொரு டேக்குன்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து. ஸோ நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்காது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கிறது வந்து. ஏன்னா நம்ம புது மனிதர்களை சந்திப்போம், வேலைக்கு போவோம், இல்லைன்னா ஒரு கிராசரி ஸ்டோர் போகும்போது கூட வந்து அங்கே நிறைய மக்களை சந்திப்போம், புது அனுபவங்கள் வரலாம் வந்து. ஸோ நாட்கள் ஒன்றும் தன் கடமையை செய்யும், சூரியன் உதிக்கும் அடையும். ஆனால் நம்ம போகும்போது நிறைய அதான் மனிதர்களை சந்திப்போம், புது அனுபவங்கள் வரும். எல்லா இடத்துலையுமே நமக்கு சோதனைகள் வர சான்சஸ் இருக்குது வந்து, டெம்டேஷன் வர சான்சஸ் இருக்குது வந்து. ஸோ என்ன நடந்தாலும் ஃபியர் நாட் அப்படிங்கிற சொல்கிறது தான் வந்து இதோட மெயின் இது வந்து. ஸோ இன்றைக்கி நம்ம வாஸ்தவம்ல நம்மளோட அந்த பைபிள் ரீடிங்கில் அதுலேருந்து தான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன் வந்து. ஸோ ஃபியர் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டெம்டேஷன் பற்றி பார்க்கலாம் வந்து. ஸோ டெம்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மனிதனுக்கு உண்டான ஒரு வீக்னஸ் வந்து. டெம்டேஷன் கேன் பி எனிதிங், கரெக்டாக? ஸோ டெம்டேஷன் வந்து மணியில் இருக்கலாம், டெம்டேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து புகழ்ச்சியில் இருக்கலாம் வந்து, டெம்டேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து அடல்ட்ரியில் இருக்கலாம் வந்து. ஸோ இது எல்லாம் காமன் ஜென்ரல் டேம் அப்படின்னு சொல்லும்போது டெம்டேஷன் சொல்கிறோம் வந்து. நம்ம நிறைய பார்த்துருப்போம் வந்து, சில மக்கள் வந்து ரொம்ப பேசிக்கில் இருந்து வந்திருப்பாங்க வந்து, சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்பட்டு அந்த மாதிரி வந்து அவங்க உழைப்புனால அவங்க எஃபர்ட்னால பெரிய லெவலில் வந்திருப்பாங்க. வந்த உடனே அவங்களுக்கு புகழ், அதுக்கப்புறம் பணம், அப்புறம் அந்த பதவி வந்த உடனே அவங்களோட பார்வையோ அவங்களோட பிஹேவியர் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். அது ஒரு டைப் ஆஃப் டெம்டேஷன், கரெக்டாக? ஸோ பிசாசு வந்து எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பான். இல்லைனா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளெஸ்ஸிங் கிடச்சிருக்கும், அந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது வந்து. நம்ம கிறிஸ்டியானிட்டிலே நிறைய பார்க்கலாம் வந்து, கடவுள் எடுத்து பயன்படுத்தக்கூடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாக்களையும் பெரிய பெரிய மந்திரிகளையும் எடுத்து பயன்படுத்தலை. கடவுள் எடுத்து பயன்படுத்துறது சாதாரண மக்கள் எடுத்து பயன்படுத்துவார். அவங்களுக்கு வந்து அந்த பயன்படுத்தும் போது வந்து அவங்களுக்கு உண்டான அந்த எல்லாமே வரும் வந்து, அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் வந்து. அவங்க மேலே போன உடனே என்ன ஆயிடுவாங்கன்னா அப்படி மாறிடுவாங்க. மாறினது என்னென்னா அது கைண்ட் ஆஃப் ஒரு டெம்டேஷன் வந்து. அந்த நேரத்தில் யார் பேசுகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து பிசாசு தான் அவங்கள டெம்ட் பண்ணுறான். நீ பெரிய ஆள், நீ வந்து அப்படி பெரிய ஆள், இப்படி பெரிய ஆள், ஸோ உனக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது அவங்க டீவியேட் ஆகி போகிறாங்க. அவங்க வந்த பாதையை என்ன நோக்கத்துக்கு கடவுள் அவங்கள உயர்த்தினாங்களோ அதை விட்டு டீவியேட் ஆகி போகிறாங்க வந்து. ஸோ இதில் வந்து நம்ம இந்த வசனத்தை 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். இந்த மத்தேயு 4:1-11 யாராவது ஒருத்தங்க வாசிங்க வந்து. மத்தேயு 1 to 3ஆம் அதிகாரம் வர வாசிங்களேன். 1, 2, 3. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். 4வது வசனம் வாசித்துருங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமேன். ஸோ ஆவியானவருக்கு வந்து சோதனை எப்போ வந்துச்சு வந்து, இப்போ ஆவியானவருக்கு வந்து நல்ல செழிப்பாக இருக்குது, 3 நேரமும் சாப்பிட்டுட்டு செழிப்பாக மக்களோடு இருக்கும்போது அவருக்கு சோதனை வந்துச்சா? இல்லை. அவர் வந்து வனாந்தரத்துக்கு போகிறாரு, ஆளே இல்லை.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு வந்து சோதனைன்னு பார்த்தீங்கன்னா 3 நேரம் சாப்பாடு போட்டு அவங்கள ஒரு நல்ல ஏசி ரூமில் வச்சு யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து அதில் வந்து பயங்கர டெம்டேஷன் ஆகும். என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது, கோவப்படுவாங்க, ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு வனாந்தரத்தில் யாருமே இல்லாத இடத்துல 40 நாள் அவர் வந்து உபவாசம் இருந்து முடிக்கும் போது அவருக்கு வந்து அந்த பிசாசானவன் வந்து சொல்கிறான். வந்து அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்கள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இது வந்து நம்ம ரியல் டைம் லைஃப்பில் இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்து 2000 வருஷம் அது வந்து இப்போ கூட நம்ம இதை பண்ணலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், வந்து ஆஃபீஸில் வந்து என்ன சொல்லுவாங்க வந்து, நீ நினச்சா என்னன்னாலும் பண்ணலாம், நீ இதை பண்ணுதியா, நீ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து அது நம்மளோட ஒர்க் எத்திக்கு சம்டைம்ஸ் வந்து டீவியேட் ஆகி போகிற மாதிரி கூட இருக்கும். வந்து நான் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எனக்கு அப்ரைசலுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா இது போட்டிங்கன்னா எனக்கு நிறைய இது வரும். ஆனால் உண்மையான அந்த ரிசோர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா பண்ணியிருக்க மாட்டாங்க. வந்து ஆனால் நம்ம என்னென்னா, அவன் நம்மளை புகழ்ச்சியாக பேசுகிறான், ரொம்ப புகழ்ச்சியாக பேசுகிறான், அதனால் என்னையால் இந்த கல்லை கூட அப்பமா ஆக்க முடியும், நான் நினச்சா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளே டெம்ப்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. வந்து ஆனால் இந்த இடத்துல ஆவியானவர் வந்து தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் வந்து போதிக்கப்பட்டிருக்கார். வந்து அப்படி இருக்கிறவர் வந்து அந்த இடத்துல எவ்வளோ தாழ்மையாக அந்த 4வது வசனம் சொல்கிறாரு பார்த்தீங்களா. வந்து அவர் பிரதித்தினமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றான். வந்து ஸோ அவர் பிசாசை எதிர்த்து கேட்குறாரு. வந்து நீ வந்து அவன் வந்து டெம்ப்ட் பண்ணுறான், நீ பெரிய ஆளாச்சுதான் இந்த கல்லை அப்பமா ஆக்கி காட்டு எனக்கு அப்படின்னு. அவருக்கு அது ஒரு குருடர்களை, எத்தனையோ குருடர்களை அவர் பார்க்க வச்சிருக்கிறாரு. வந்து தொழுநோய்களை இருக்கிறவங்கள குணப்படுத்தியிருக்காரு. அப்போ இந்த கல்லை அப்பமா ஆக்குறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா? அது ஒரு சாதாரண விஷயந்தான். வந்து அப்போ அது வந்து அந்த பிசாசு அவன் வந்து டெம்ப்ட் பண்ணி காட்டுறான்னா அவன்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து இப்போ உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தன்னை ப்ரூவ் பண்ணும், நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறேன், நான் வந்து அப்படி பண்ணுறேன், எனக்கு வந்து 2000 ஆட்கள் வந்தாங்க, எனக்கு இவ்வளோ காணிக்க பிரிஞ்சுது, நான் இவ்வளோ பெரிய சபை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க. யாருக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க? தேவனுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தேவன் இருப்பானா? இல்லை. வந்து கரெக்டாக உங்களுக்குன்னு ஒரு வாஞ்சியை கொடுத்துருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு தாளந்து இருக்குது அப்படின்னா அதை தேவனை மகிமைப்படுத்தி நம்ம கொண்டு போகணுமோ தவிர, நான் கல்லை அப்பமா ஆக்கிடுவேன் நான் அப்படின்னு சொல்கிறது வந்து தேவனுக்கே உகந்தது இல்லை. ஏன்னா அவரே வந்து அதை வந்து வெறுக்கிறாரு. வந்து அப்புறம் இந்த மாதிரி டெம்டேஷனில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, வந்து யார் நம்மளை வந்து என்ன சேலஞ்ச் பண்ணாலும் இந்த வசனங்கள் நம்மகிட்ட பேசிச்சு அப்படின்னா வந்து அதன்படி வந்து நம்ம என்ன சொல்லணும்னா விலகி போகிறது தான் நல்லது. வந்து பிசாசானவன்கிட்ட போய் நான் மல்லு கட்டி நின்று நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு அது வந்து. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 5வது வசனத்திலிருந்து வாசிங்க, நான் சொல்கிறேன். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. ஆமேன். ஸோ இதுவுமே அனதர் டைப் ஆஃப் டெம்டேஷனில் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வந்து நிறைய பேர் வந்து புறம் பேசுவாங்க. வந்து புறம் பேசுவது எப்படி பேசுவாங்கன்னா, வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஆளை வந்து இந்த வேலை செய்யணும்னு சொன்னோன்னா இந்த மாதிரி பண்ணால் அவர் பண்ணிடுவார். எப்படின்னா வந்து இப்போ வந்து நீலாம் ரொம்ப சாதாரண ஆள், உன்னையாலெல்லாம் இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே என்ன சொல்லுவாங்க, நீ என்னையவா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வந்து அதுக்குன்னு வேணுக்குன்னு பண்ணுவாங்க. இதில் ஒரு சின்ன இது பார்த்திங்கன்னா, நம்ம பேக் இன் இந்தியாவில் வந்து இந்த நார்த் இண்டியன்ஸ் வந்து கொஞ்சம் இந்த கம்பளி விற்க வருவாங்க. வந்து அவங்க நிறைய சைக்கிளில் வச்சுருப்பாங்க. வந்து அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உள்ள அந்த லேடிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வாங்க வரும்போது சொல்லுவாங்க, வந்து இந்த இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிமா, உங்களால் வாங்க முடியாது போங்க அப்படிம்பாங்க. வந்து அவன் சொன்னான்னு அப்படிங்கிறதுக்காண்டியே இவங்க போய் வாங்குவாங்க. வந்து அவங்களுக்கு அந்த கம்பளியை வாங்கி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வீட்டில் ஒரு பரன்லாம் மூலையில் இருக்கும். வந்து ஆனால் நீ என்கிட்ட எப்படி நீ சொல்லலாம்? இதில் ஜெயிச்சது யார்? அந்த கம்பளி விற்க வந்தவன். வந்து ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிசாசானவன் வந்து நிறைய நம்மளை டெம்ப்ட் பண்ணுவான். வந்து
அப்போ நம்ம தகுதிக்கு மீறி எதுவும் பண்ணுறோமா? நம்மளோட வார்த்தைகள் வந்து அடுத்தவங்களை புண்படுத்துதா? வேதத்துக்கு புறமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல நான் கடவுள் வந்து என்ன எல்லா நாளும் வந்து ஃபியர் நாட்னு சொல்லியிருக்காரு, நான் தைரியமாக இருப்பேன், கடவுள் என்னோடு இருப்பார்னா எந்த இடத்துல இருப்பார், எதுக்கு இருப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட அதை நம்ம எண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சோதனைகளுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் பேசணும். வந்து தேவையில்லாத சோதனைகள் வந்து நீ கிறிஸ்தவம் தானே, நீ வந்து உன்னோட தசம பாதத்தை நீ இங்கே கொடு, உன்னோட காணிக்கையை நீ இங்கே கொடு அப்படின்னு சொல்லும்போது வந்து நமக்கு இந்த வசனங்கள் வந்து நமக்கு வந்து வரணும். வந்து இதில் அவர் என்ன சொல்கிறான், நீ மேலேருந்து குதி அப்படிங்கிறான். நீ தேவனோட குமாரன் தானே, நீ தான் பிழைச்சிக்கிட்டு நீ அத்தனை அவ்வளோ அதிசயங்கள் பண்ணியிருக்க, அவ்வளோ மிராக்கிள் பண்ணியிருக்க, நீ ஏன் மேலேருந்து குதிக்கக்கூடாது? இது ஒரு நார்மல் மனுஷனாக இருக்கிறான், மனுஷ சரீரம், ஒரு தேவகுமாரன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் வந்துன்னா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு அப்படிமா. அப்போ மேலேருந்து குதிக்கிறனால என்ன ஆகும் வந்து அவங்க ஆள்கை தான் உடைய போகுது, அந்த இடத்துல தேவன் இருக்க மாட்டார் வந்து. ஆனால் அவரே அவர் தன்னை தாழ்த்திட்டு அந்த 6வது வசனம் வாசிங்க, இல்லை சாரி அந்த 7வது வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. இதில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோதனைன்னு வரும்போது வந்து அதில் நம்ம டிவேட் ஆகும். வந்து எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சோதனை வந்துட்டே இருக்குது, என்னை மட்டும்தான் நீங்கள் பரிச்சை பண்ணுறீங்கன்னு சொல்லி வந்து கடவுளை பரிச்சை பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம யார் வந்து இப்போது நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு ஜென்ரேஷன் பின்னாடி போனால் கூட போதும், ரொம்ப கீழேருந்தான் மேலே வந்திருப்போம் வந்து. அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம முயற்சிகளை அவர் வழி நடத்தி வரும்போது வந்து அந்த விசுவாசம் இருக்கணும் நமக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் பயந்து தான் இருக்கணும். ஆனால் பயப்படாமல் இருக்கிறது வந்து எப்படின்னா இதில் அடுத்த இதில் பார்க்கலாம். பிசாசு அவர் எதுக்குறாரு வந்து, நீ என்னை என்னன்னாலும் டெம்ப்ட் பண்ணு, என்னன்னாலும் நீ வந்து புகழ்ச்சியாக பேசு, ஆனால் நான் கர்த்தரோட வார்த்தையிலேருந்து நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் வந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கிரீடிஸ், ஓகேவா, கிரீடி டெம்ப்டேஷன், அது படிக்கலாம் வந்து 8வதுலேருந்து 10 வரை படிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். ஸோ இப்போ வந்து இதை நம்ம எனக்கு இந்த இடத்துல நான் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் வந்து. இப்போ இன்னொரு கம்பெனியில் இருந்து எனக்கு ஒரு ஆஃபர் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய டேட்டாவில் இவ்வளோ டேட்டா மட்டும் எனக்கு கொடுங்க போதும், இது வந்து ரொம்ப என்கிரிப்டட் ஒன்று தான் வந்து, நீங்கள் இப்போ வாங்கிட்டு இருக்கிறதுலேருந்து 250% வந்து உங்களுக்கு ஹைக் தரேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன்னு கூட சொல்ல மாட்டேன், அப்போவுமே சைன் பண்ணியிருப்பேன் வந்து. ஏன்னா அதுதான் டெம்ப்டேஷன். ஆனால் நான் அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகும் வந்து, என்னை அவங்க ஒழுங்காக ட்ரீட் பண்ணுவாங்களா? ஏன்னா தே பெய்ட் மீ அண்ட் தே பாட் மீ. ஸோ அப்போ என்னை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? அந்த நேரத்தில் வந்து அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல அவர் வந்து இதுக்கு மேலே நான் ஒன்ட்ட பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நீ முதல்ல வந்து கல்லை அப்பமாக ஆக்கி காட்டுனேன், நான் அதுக்கு உண்டான ஒரு வார்த்தையை உனக்கு சொன்னேன் வந்து. அடுத்தால நீ வந்து எனக்கு வந்து நான் வந்து மேலேருந்து குதி, நீ பெரிய ஆள் தானே, அதை ப்ரூவ் பண்ணுனேன், நான் உனக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லைன்னு சொன்னேன். இப்போ நீ வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த மலைகள் மேலே ஏறி நின்றுட்டு இந்த தேசத்தை முழுக்க உனக்கு காலு கீழே கொண்டு வரேன், நீ என்னையை தொழுது கொள்ளு அப்படின்னு சொல்லும்போது வந்து நீ யார் அதை சொல்லதுக்கு? அதான் சொல்கிறாரு வந்துட்டு வந்து, அப்பொழுது இயேசு, அப்பாலே போய் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ இதில் வந்து அவர் வந்து அந்த வசனங்களை திரும்ப திரும்ப மேற்கோள் பண்ணி காட்டுறார் வந்து. அப்போ நம்மளும் வந்து நமக்கு உண்டான டெம்ப்டேஷன் வரும்போது, டெம்ப்டேஷன் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஆன் தி மணி, நாட் ஓன்லி ஆன் தி அடல்ட்ரி, நாட் ஓன்லி ஆன் தி கிரீடி, ஆனால் எந்த மாதிரினாலும் வரலாம். அப்போ சூழ்நிலைகளை பொறுத்தது வந்து, ஒருத்தருக்கு எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குதுன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி டெம்ப்டேஷன் வரும் வந்து. ஸோ மனுஷனுக்கு வந்து அது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரே இடத்துல நம்ம இருக்க போகிறதுல வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புளை பார்க்குறோம் வந்து, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது வந்து, அது எதை குறிக்குது அப்படிங்கிறத குறித்து பயப்படாமல்
அதன்படி நம்ம நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் நம்மளோடு இருப்பார். வந்து எந்த டெம்டேஷனும் வந்து நம்மளை வந்து எதையும் வந்து நம்மளை அவமானப்படுத்திடாது. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு வருது அப்படின்னா அது வந்து பிளெஸ்ஸிங்கா இல்லைன்னா அது ஒரு சோதனையா அப்படிங்கிறத கடவுள்கிட்ட வச்சு தான் நம்ம கேட்கணும். வந்து இப்போ நம்ம கடவுளே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வருது, இது ஒரு சோதனை காலமா இல்லைன்னா இது உம்மால் தான் வருதா அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டால் அவர் அதுக்கு பதில் சொல்லுவார். வந்து அதன்படி நம்ம நிறுத்தி அதுக்கப்புறம் அதில் என்ன ஒரு முடிவு எடுக்கோமோ, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொன்னீங்க, நான் அதுபடி போகிறேன், இதில் நான் அவமானப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளோடு இருப்பார். வந்து ஸோ அடுத்தது பார்க்கலாம். வந்து அடுத்த ஃபியர் நாட்டில் உள்ள டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்கிங் காட்ஸ் வேர்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான். வந்து ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இப்போ உள்ள கிறிஸ்துவத்துக்கு இது தேவைப்படுது. வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபியர் நாட் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். என்னென்னா ஃபியர் நாட் ஃபஸ்ட்டு பார்த்தது டெம்டேஷனில் நம்ம பயப்படக்கூடாது, கடவுளோட வார்த்தைகளை ஒத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த ஃபியர் நாட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பேசக்கூடிய இடத்துல பேசணும். பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா வந்து பேசுகிறது வந்து என்னென்னா என்னோட கருத்தை நான் அடுத்தவங்கள்ட்ட திணிக்கக்கூடாது. நான் ஒன்று யோசித்திருக்கேன் அப்படின்னா வந்து நான் கடவுளை பற்றி யோசித்திருக்கேன் அப்படின்னா அது மேபி தப்பாக கூட இருக்கலாம், கடவுள் வார்த்தையாக தப்பாக நான் புரிஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் திணிக்கக்கூடாது. ஆனால் அடுத்தவங்க பேசுகிற அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நம்மளோட கருத்தை பதிவிக்கணும். வந்து நான் வந்து இல்லை இது வந்து நீங்கள் இப்படி சொல்லியிருக்கு இப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன், அது ஆர்கியூமெண்ட்டாக போகிறதா இருந்தால் அதை நிறுத்திடணும் அதோட. ஸோ ஆனால் இப்போ உள்ள கிறிஸ்துவத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் மந்தை ஆடுகள் வந்து குமிஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. வந்து ஆனால் அதை லீட் பண்ணக்கூடிய அந்த ஆள் வந்து தப்பாக இருக்கிறனால அந்த என்டையர் ஹாலுமே வந்து ஒரு மந்தை ஆடு மாதிரி தான் இருக்குது. வாராங்க, அல்லேலூயா சொல்கிறாங்க, ஆமேன்னு சொல்லுவாங்க, போயிடுவாங்க. அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிளெஸ்ஸிங்ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போதிக்கப்படக்கூடிய வார்த்தைகள் வந்து எல்லாமே பிளெஸ்ஸிங்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். நீ 5 கொடு உனக்கு 10 வரும், நீ கரெக்டாக சர்ச்சுக்கு வரலன்னா உன்னோட குடும்பம் சபிக்கப்படும். இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். வந்து ஸோ இதில் நமக்கு போதிக்கப்பட்ட வார்த்தை எனக்கு வந்த வார்த்தையை நான் ஷேர் பண்ணுறேன். 2 நாளாகமம் 31 5-13 வரை வாசிங்க. சாரி 2 நாளாகமம் 31 5-13 கரெக்ட். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சைரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதல் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்தையும் தசமபாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூத புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசமபாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளை தசமபாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா ஆசாரியரையும் லேவியரையும் விசாரித்த போது சாதேக்கின் சந்ததியானாகிய அசரியா எனும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தியடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வாதத்தினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீதி இருக்கிறது என்றான். அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தை பண்டகசாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னார். அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசமபாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். அவைகளின் மேல் லேவியனாகிய கொனனியா தலைவனும் அவன் தம்பியாகிய சிமேயி 2ஆவதுமாய் இருந்தான். ஆமென். ஸோ இதில் வந்து தசமபாகத்தை பற்றி சொல்லியிருக்கு பழைய ஏற்பாடில். வந்து
ஸோ பழைய ஏற்பாட்டில் வந்து தசம பாதம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணால் டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் அந்த மாதிரி அந்த இது ரொம்ப அந்த காலத்தில் கிடையாது வந்து. அப்போ ஒரு விளைச்சலில் வந்து ஒருத்தங்க விளைக்கிறாங்க அப்படின்னா வந்து 3 மாதம் ஆகலாம், 4 மாதம் ஆகலாம், 5 மாதம் ஆகலாம், அந்த விளைச்சல் முடிஞ்சு வருதுக்கு வந்து. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விளைச்சலை அறுவடை பண்ண உடனே முதல்ல இருக்கக்கூடிய அந்த பங்கை ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆலயத்தில் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க வந்து. கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி நிறைய பேர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுக்கறத என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே உள்ள ஆசாரியர்கள் யார் கொண்டு வராங்களோ அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத ஓரமாக எடுத்து வைப்பாங்க. ஸோ இதே மாதிரி பண்ணுவாங்க. அப்போ பண்டக சாலை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அந்த பண்டக சாலை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, ஒரு குடோன். ஒரு குடோனில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி. எதுக்காண்டி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க? அவங்க காலத்துக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லை, அவங்க வந்து அதை வந்து தன்னோட சுயநலத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை. ஒரு விதவையாக இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அதை பரிமாற கொடுப்பாங்க வந்து. இதுதான் வந்து தசம பாதம் அந்த காலத்தில் இருக்குது. மாதம் 10% கொடுன்னு சொல்லவே இல்லை அதில் எங்கேயுமே வந்து. ஸோ உங்கள் விளைச்சலில் இருக்கிறத கொண்டு வருவாங்க. அது எவ்வளோ நாள் ஆகலாம். அதே மாதிரி அவங்க வந்து செழிப்பாக இருந்துச்சு அந்த இடங்கள் வந்துட்டு வந்து. ஸோ இப்போ அதை வந்து எப்படி வந்து இதை புதிய ஏற்பாட்டில் இதுக்கு சில இடத்துல அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பார்க்கும்போது தான் வந்து மத்தேயு 5:21-25 வாசிங்க. 21 முதல் 25 வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தில் உழைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனை என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலியிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயார்கள். அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆமென். ஸோ இதில் வந்து இயேசுவானவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்க வந்து அதன்படி நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கிறிஸ்துவம் வந்து எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணப்படுதோ அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இதுக்கு உண்டான அந்த தசம பாதமாக இருக்கட்டும், மற்றபடி பாவம் செஞ்சால் நீ காணிக்க கொடுத்தா உன் பாவங்கள் மன்னிக்கப்படுதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய பெருகிருச்சு. பெருகும்போது வந்து இப்போ ஒரு யூத சமுதாயத்தில் பிறந்த நம்ம ஆவியானவர் வந்து அதை அகெயின்ஸ்டாக எதுக்குறாரு வந்து. நீ வந்து உன் தசம பாதத்தை ஃபுல்லாக கொண்டு வந்து சர்ச்சில் வச்சுட்டா அதனால வந்து உன் பாவங்கள் மன்னிக்கப்படாது, உன் இருதயத்தில் சமாதானமும் சந்தோஷமும் அன்பும் இல்லை அப்படின்னா உன் காணிக்கை கொண்டுட்டு வெளியே போயிரு அப்படிங்கிறாரு வந்து. அந்த காணிக்கையை வச்சு நம்ம ஒன்றும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, நான் எப்படி யோசித்தேன்னா வந்து இப்போ நான் வந்து ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து இதை மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு விளையாடி அதை வந்து நான் வந்து நல்ல தசம்பாதெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கேன். யாரோ ஒருத்தர் வந்துட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் காணிக்கை கொடுக்குறதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது வந்து, முதல்ல நீ சரியாயிட்டு வான்னு சொல்லும்போது எனக்கு கூட்டம் கம்மியாகுதுன்னா நான் என்ன நினைப்பேன், ஸோ இந்த ஆள் வந்து நம்மளை வந்து வியாபாரத்தை சரியாக பண்ண விட மாட்டேக்காருன்னு சொல்லி அவருக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணுவோம் வந்து. அப்படி பண்ணது தான் வந்து யூதர்களே அவரை சிலுவையில் அடிக்கக்கூடிய அளவுக்கு போயிருச்சு வந்து. அப்போது இந்த இடத்துல வந்து ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒன்று சொல்லியிருக்கு, நல்ல விஷயந்தான். அது வந்து நம்ம வந்து 10 கொடுக்குறாங்க அவங்களோட இதில் அப்படின்னு சொன்னால் அதை அந்த சபை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுதா. இப்போ நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து கடவுள் கருப்பில் நம்ம யார்ட்டையும் காணிக்க கேட்கறது இல்லை, ஆனால் கடவுள் வந்து நம்மளை நல்லபடியாக நடத்துகிறாரு வந்து. ஸோ அந்த ஒரு விசுவாசம் இருக்கணும். இல்லை அவங்க அதை வந்து கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சபை வந்து அதுக்கு கடவுளுக்கு வந்து காணிக்க இது வார்த்தை கொடுக்கணும் வந்து, கடவுளுக்கு வந்து பதில் கொடுக்கணும் வந்து. ஆனால் அது தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆவியானவர் வந்து எப்படி வந்து இந்த மத்தேயு 5:21-25 வரை கேள்வி கேட்டிருக்காரோ அந்த கேள்வியை கேட்கறதுக்கு நம்ம வந்து யோசிக்கக்கூடாது வந்து. நீங்கள் வந்து ஓகே நீங்கள் வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா
தசம பற்றி பேசுகிற அவ்வளோ பேர் என்ன வார்த்தை எடுப்பாங்க? 2 நாளாகமம் 31 வந்து 12 சொல்லியிருக்கு, அவர்கள் அவைகளை ஆயத்தம் பண்ண பின்பு அவைகளின் காணிக்கையும் தசம பாதகத்தையும், அப்போ நீ வரதா இருந்தால் தசம பாதம் நீ கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு வசனம் மேலேயும் போக மாட்டாங்க, ஒரு வசனம் கீழேயும் போக மாட்டாங்க. அது வசனம் ஒரு 2 வசனம் மேலே போய் பார்த்தாங்கன்னா தசம பாதம் எதுக்கு அந்த காலத்தில் கலெக்ட் பண்ணாங்க, அதை என்ன மாதிரி யூட்டிலைஸ் பண்ணாங்க, அது அந்த 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 மக்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருந்துச்சு, அதை யாரும் அந்த ஆசாரிகள் வந்து தனக்குன்னு எடுத்துக்கல. அவங்க ஆசாரிகள் எல்லாருமே தசமபாரம் யார் கொண்டு வராங்க, அவங்க தானியங்களாகவும் காய்கறிகளும் தான் கொண்டு வந்தாங்களோ தவிர பணமாக யாரும் கொண்டு வரல. அப்போ அவங்களோடு இருந்து போஜனம் தான் பண்ணாங்களே தவிர அதை தன்னோட குடும்ப சூழ்நிலைக்காண்டியோ தன்னோட குடும்ப வளர்ச்சிக்காண்டியோ அவங்க எடுத்து வைக்கலை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது கேள்விப்படுறோம். இல்லைன்னா நம்ம கடவுளை வந்து நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் போது வந்து ஒரு கிட்டத்தட்ட 1000 லட்சக்கணக்கான மக்கள் வந்து அது கரெக்டுன்னு சொல்லும்போது வந்து நம்மளோட ஞானத்துக்கு, கடவுள் கொடுத்த ஞானத்துக்கு வேதத்தின்படி அது தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணுறது தப்பு தான். நீங்கள் கடவுளுக்கு நீங்கள் பதில் கொடுக்குங்க, ஆனால் நான் உங்களோட ஒப்புரவு ஆக மாட்டேன், நீங்கள் பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரணும். அதுதான் இந்த மாதிரி நீங்கள் பழைய ஏற்பாடையும் நம்ம புதிய ஏற்பாடையும் பார்க்கும்போது வந்து அதில் என்ன சொன்னோன்னா விபச்சாரம் பண்ணாது இருப்பாயின்னு சொல்லியிருக்கு பழைய ஏற்பாட்டில். ஆனால் அதை வச்சு என்னன்னா அந்த காலத்தில் விபச்சாரம் பண்ணாங்கன்னா ஒரு காணிக்கை கொடுத்துட்டா அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனால் ஏசானவர் என்ன சொன்னார் வந்துட்டு வந்து நீ ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடு நீ பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணதுக்கு சாப்பிடும், உனக்கு அதில் வந்து அவனை இச்சையை அடக்க முடியலன்னா உன் கண்ணை நீனே பிடுங்கி தூர போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வந்து. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு கடினமான வார்த்தையை நம்ம சமாதானத்தின் தேவன், அன்பின் தேவங்க, ஆனால் அவர் ஒரு கடினமான வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்காரு வந்து. அப்போ பழைய ஏற்பாட்டை அவர் வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் ஆன் டாப் ஆஃப் தட் இதையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வச்சு வியாபாரம் பண்ணுற ஆட்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு பாதிப்பாக தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்படல, அவருக்கு என்ன தெரியும், நம்ம இப்போ பேசுனா இவங்க நம்ம குரூசிஃபை பண்ண போகிறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு அவர் ரொம்ப முக்கியம் கொடுத்து அதை ஸ்ட்ராங்காக நின்னார். அதே மாதிரி தான் நம்மளும் வந்து நாட் ஓன்லி நான் இந்த டைத்தை பற்றி சொல்லலை, நாட் ஓன்லி இந்த டெம்டேஷனை பற்றி சொல்லலை, என்ன ஒரு வார்த்தைகளோ வந்து நம்ம வேதத்தை நல்லா தியானம் பண்ணியிருக்கோம், கடவுள் நமக்கு அந்த வார்த்தையை போட்டிருக்காரு. சிலர் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடவுளுக்கு மேலான ஆள் யாரும் கிடையாது, அவங்க கொண்டு வந்த ஆள் தான் வந்துட்டு வந்து. ஸோ அவங்கள்ட்ட நம்ம ஒரு தருணம் நமக்கு கிடைக்கி அவங்கள்ட்ட பேசுறதுக்கு அப்படின்னா இல்லை பிரதர் நீங்கள் பண்ணுறது எல்லாம் கரெக்டு தான், நீங்கள் இது கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாம, இல்லை பிரதர் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ உங்கள் சபையில் இந்த மாதிரி தப்பு நடக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது வந்து. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி கீ பாயிண்ட் ஃபார் தி ஃபியர் நாட். அடுத்தால வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா வந்து நமக்கு நிறைய கடினமான நேரங்கள் வரும், ஹார்ட் டைம் வரும். சம்டைம்ஸ் வந்து சம் பீப்புள் மே பிட்ரைட் யூ, கரெக்டாக? ஸோ நம்ம நினச்சிருப்போம் வந்து வாழ்க்கையில் இவங்கள்ட்டேருந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு சோதனையோ ஏமாற்றமோ வரவே வராது அன்டில் அவர் டெத்து நினச்சிருப்போம். பட் தே மே பிட்ரைட் யூ, கரெக்டாக? ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான். ஹார்ட் டைமும் அப்படி தான் வந்துட்டு வந்து நம்ம யாரையாவது வந்து ரொம்ப நம்பி இருப்போம் வந்து அவங்க தே மே கிவ் யூ அ ஹார்ட் டைம் வந்து. ஓகேவா? இதில் வந்து இயேசுவானவரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டைம் வரும்போது அவர் எப்படி அன்பை அந்த இடத்துல காமிச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு 26:46-50 வாசிங்க. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுத்திருக்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பிய திரளான ஜனங்களும் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார். ஸோ 12 சீசர்களை வந்து இயேசுவானவர் தேர்ந்தெடுக்கும் போது வந்து எல்லாருமே வந்து அவங்க எப்படி வந்திருப்பாங்க, அவரோட ஒப்புரவுக்கு அவரோட அந்த குட் புக்கில் இருக்கிறவங்களா இருந்திருப்பாங்க. நீங்கள்லாம் நல்லவங்களா இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் அவங்க இருந்திருக்காங்க. தே காட் பிளெஸ்ட், கரெக்டாக? அந்த 12 பேரும் பிளெஸ்ட் வந்து.
அப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு நிறைய நடந்திருக்கும் கரெக்டாக. யாரையா ஒருத்தரை நம்ம அன்பு காமிச்சு, ரொம்ப அன்பு காமிச்சு, நம்ம அவங்களுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் பார்த்து 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 பண்ணியிருப்போம் வந்து. ஆனால் ஒரு கொஞ்சம் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் நீனா இப்படி பேசின, நீனா இப்படி பண்ண, எனக்கு இது காயப்படுத்திடுது. சில நேரத்துக்கு அந்த காயங்கள் ஆறவும் ஆறாது நமக்கு, வாழ்க்கை முழுக்க கடந்து வரும் அந்த காயங்கள் வந்து கரெக்டாக. நீ இப்படி பேசுவ நான் எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி பேசுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவன் வந்து என்ன சொல்லி, இதெல்லாம் நம்ம இப்போ உள்ள காலங்களில் நடந்தாலே கஷ்டமாக இருக்கும் நமக்கு பார்க்க. அப்போ உள்ள காலங்களில் கூட இருந்தவன் வந்து காமிச்சு கொடுத்துருக்கான். அதனால என்ன பண்ண போகிறாங்க, அவரோட வாழ்க்கையை முடிக்க போகிறாங்க. அவரை கூட்டு போய் தே ஆர் கோயிங் டு க்ரூசிஃபை. ஸோ அதுக்கு வந்து அவர் காமிச்சு கொடுத்துருக்காரு. அப்போ தேவன் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், சிலுவையில் இது இருக்கும்போது அவனை சபிச்சிருக்கலாம். யூதாவே நீ வந்து, யூதாஸ் வந்து நீ வந்து இப்படி அப்படின்னு சொல்லி சபிச்சிருக்கலாம் வந்துட்டு வந்து. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர்கள் இன்னதென்று தெரியாமல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமனாக சொல்கிறாரு. ஆனால் அவனோட கில்ட் ஃபீலிங் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்களா, அவனே சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடுச்சு வந்து கரெக்டாக. ஸோ அதனால தான் இது ரொம்ப கடினமான விஷயம் தான் நமக்கு வந்து. ஏன்னா நமக்கு இப்போ எப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்ண ஆட்கள் பண்ணிட்டாங்கன்னா உடனே நம்ம அவங்கள நேரில் பார்க்கும்போது என்னென்ன வார்த்தை சொல்லி திட்ட முடியுமோ அவ்வளோதையும் திட்டி அந்த மனசு நமக்கு இறங்கணும். இறங்கலைன்னா இறங்க தண்டி அவங்கள பார்க்குற நேரமாக திட்டிகிட்டு இருப்போம். அவங்கள சொல்ல முடியாட்டாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் போய் சொல்லுவோம் வந்துட்டு வந்து கரெக்டாக. நானே நிறைய பண்ணியிருக்கேன் வந்து, இவ்வளோ பேசுகிற நானே நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் அது என்னென்னா, நம்மளால் அந்த டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது வந்து. என்னென்னா அதெல்லாம் வந்து ஒரு ஹார்ட் டைம் வந்து, நீ எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ரொம்ப டெம்ட் ஆயிரும் வந்து. அந்த நேரத்தில் இந்த வசனங்களெல்லாம் பார்க்கும்போது அமைதியாக போய் அதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன். சில நேரத்துக்கு அமைதியாக போய் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கே அந்த கில்ட் ஃபீலிங் வரும். கில்ட் ஃபீலிங் வந்து சாரிலாம் கேட்பாங்க வந்து, நம்ம ஒன்றுமே பண்ணலையே, நம்ம அவனை ஒன்றுமே எதிர்த்து பேசலையே, ஆனால் ஏன் வந்து சாரி கேட்குறான்னா அதுதான் அந்த வசனம். அந்த இடத்துல நம்ம அமைதியாக போய் அவங்களுக்காண்டி ஒரு ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அந்த கில்ட் ஃபீலிங் அவங்களுக்கு அதிகமாகும் வந்து கரெக்டாக. ஸோ இது யூதாஸை மன்னிச்சார். அடுத்தால இன்னொரு ஒரு அப்போஸ்தலரை பற்றி பார்க்கணுன்னா, பேதுரு வந்து 26 69 75 வரை வாசிங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றான். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன போது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நடந்திருக்கும். நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதோ சரி, இல்லைன்னா வேலையில் இருக்கும்போதும் சரி வந்து நம்ம நினைப்போம் வந்து, சரி ஓகே நம்ம இவங்க கூட இருக்கும்போது வந்து நம்ம வி ஆர் சேஃப், நமக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளும் இராது வந்து. நம்ம ஈவன் தோ ஒரு கசப்பான டயத்தில் போகும்போது வந்து வி கேன் ஷேர், ஓகேவா. இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுவோம், சில விஷயங்கள் வந்து ஃபேமிலியில் ஷேர் பண்ணுவோம். எல்லா விஷயமும் எல்லா இடத்துலையும் எல்லார்ட்டையும் நம்ம சொல்ல முடியாதங்கனால நம்மளோட மைண்ட் எப்படி வேலை செய்யும் வந்து, இதை பிரித்து வச்சுருப்போம் வந்து, ஓகேவா. நம்ம இவங்கள்ட்ட எதாவது சொல்லலான்னு நம்ம அவங்கள்ட்ட வந்து நம்பி நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்தால பின்னாடி போயிட்டு நம்ம கஷ்டங்களை சொல்லி ஏளனமாக பேசும்போது அது நம்ம காதுக்கு வரும்போது எப்படி இருக்கும் வந்து, ஐயோ நம்ம இவன்கிட்ட இவ்வளோ நம்பி சொன்னோமே, இன்னும் என்னென்னலாம் சொல்லுவான் அப்படின்னு தான் இருக்கும் வந்து கரெக்டாக. நான் இந்த வசனம் படிக்கும்போது வந்து என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நடந்தது வந்து எனக்கு தெரிய வந்தது வந்து. அப்போ ஆவியானவருக்கு எப்படி இருந்திருக்கும் வந்து, நம்ம 12 சீசர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம், இவங்களை கொண்டு இந்த உலகம் முழுக்க
எல்லா இடத்துக்கும் அனுப்பி அன்பை போதிக்கணும்னு நினச்சோம். அதில் ஒருத்தன் ஒரு வெள்ளி காசுக்காண்டி என்னை காட்டி கொடுத்துட்டான், என்னைய கூட்டு போய் இப்போ குரூசிஃபை பண்ண போகிறாங்க. இன்னொருத்தன் வந்து அவனை நான் ரொம்ப அன்பாக வச்சுருந்தேன் வந்து அவன் மேலே வந்து, ஆனால் அவன் மறுதளிப்பான்னு தெரியாது, ஆனால் அவனும் மறுதளிப்பான். ஆனால் அவனை வந்து கடவுள் சபிச்சாருன்னு எங்கேயாவது போட்டிருக்கா? அவனை நீ அப்படி பேருவ இப்படி பேருவான்னு சொல்லியிருக்கா? இல்லை. ஆனால் அவங்ககிட்டயே அவர் சொல்கிறாரு வந்து, சேவல் கூவுதுக்கு 3 மணி நேரத்துக்கு 3 நேரம் நீ என்னை மறுதளிப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அவன் இல்லை நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு சொன்னவனே அவரை மறுதளிச்சிட்டான் வந்து. ஸோ இந்த மாதிரி நேரத்துலையும் வந்து நம்ம வெறுப்பை யாரு மேலேயும் நம்ம சம்பாதிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் இதில் வந்து. சரி, ஓகே, நீங்கள் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ என்னைய பற்றி நீ அப்படி சொல்லிட்ட, ஏதோ ஒரு சூழ்நிலையில் என் கூடயே இருந்த, அது யாரானாலும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நெருங்கியவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலி பர்சனாக கூட இருக்கலாம் வந்து. ஆனால் நம்ம வந்து அதில் அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட திரும்ப நம்ம அன்பை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நேரத்தில் வந்து அந்த கில்ட்டை ஃபீல் பண்ணுவாங்க. அந்த கில்ட்டை ஃபீல் பண்ணல, அது நமக்கும் பொருந்தும் வந்து. என்றைக்குமே வந்து நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணும்போது வந்து திரும்ப நம்ம அதில் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும் வந்து. நம்ம சரி எல்லாமே நீங்கள் பண்ணுறதான் தப்பு, எல்லாமே நீ பண்ணுறதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தை எவ்வளோ கடினமானது அப்படின்னு சொல்லி வந்து நிறைய வசனங்கள் இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த வார்த்தைகளை நம்ம வந்து விடுறதுக்கு முந்தி நமக்குள்ளே நம்மளே வந்து நம்மளை வந்து நம்ம பண்ணதும் தப்பு தானா அப்படிங்கும்போது, தப்புன்னு இருந்துச்சுன்னா போய் மன்னிப்பு கேட்குறதுல தப்பே இல்லை வந்துட்டு வந்து. நம்ம மன்னிப்புன்னு கேட்கும்போது வந்து நம்ம உள்ளத்தில் அவங்கள குறித்த ஒரு கசப்பு பேரும் ஃபஸ்ட்டு வந்து. அது போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்குறோம், அது வந்து ஒரு அந்த இடத்துல அன்பு வரும், அந்த இடத்துல கண்டிப்பாக ஆவியானவர் இருப்பார் வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டைம் நம்ம பார்த்திங்கன்னா டெம்டேஷனில் வரும், அப்போ நம்ம பயப்படக்கூடாது வந்து, பயப்படாமல் இருக்கணும் வந்து. கடவுளோட வார்த்தைகளை எந்த இடத்துலையும் வந்து தைரியமாக பேசுகிறதுக்கு நம்ம பயப்படக்கூடாது வந்து. ஸோ அதுலேயும் நம்ம பயப்படாமல் இருக்கணும் வந்து. அப்புறம் நம்மள கூட இருக்கிறவங்க பிட்ரேட் பண்ணாலும், ஈவன் இஃப் யூ ஆர் கெட்டிங் எனி ஹார்ட் டைம், அந்த நேரத்துலையும் பயப்படக்கூடாது வந்து. ஸோ இந்த ஹார்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட இருக்கிறவங்க குழி தோண்டி அப்படின்னு இல்லை, மற்றபடி நமக்கு வந்து ஒரு உடம்பு பிரச்சனையில் கூட வரலாம், வேறு மனக்கசப்பில் வரலாம், தொழில் ரீதியாக வரலாம், இல்லைன்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல வரலாம். ஸோ எந்த இடத்துல வந்தாலுமே வந்துட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு போய் வைக்கக்கூடியது வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் புலம்பாமல் ஃபஸ்ட்டு வைக்கக்கூடியது வந்து கடவுள்கிட்ட வைக்கணும் வந்து. கடவுளே, நீங்கள் வந்து எசப்பா நீங்கள் எங்களுக்கு வந்து வசனம் கொடுத்துருக்கீங்க, ஒரு வருஷத்தில் 365 நாளும் நான் பயப்படாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து, நான் ஏன் பயப்படணும் இப்போ வந்து, அதுக்கு எனக்கு நீங்கள் துணை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து சாம் வந்து லைசன்ஸ், அந்த ஃபிசிக்கல் லைசன்ஸ் வாங்கிட்டான் வந்து. அவனோட கூட இருக்க பசங்க எல்லாருக்குமே வந்து அன்டில் தேர் 21 இயர்ஸ் அந்த எக்ஸ்பிரேஷன் கொடுத்துட்டாங்க வந்து. அப்போ எனக்கு என்னோட நண்பன் ஒருத்தர் சொல்லியிருந்தார் வந்து, அவங்களுக்கு அந்த ஃபெடரல் இந்த லா ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார், அதை நீங்கள் செக் பண்ணலன்னா அவங்களுக்கு 8 இயர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு. நானும் அதை செக் பண்ணியிருந்தேன், ஆனால் அவனுக்கு வந்து கரெக்டாக என் வீசா வந்து இப்போ ஜான்வரியில் எக்ஸ்பயர் ஆகுது, அது வர தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த ஆடிட்டோரியமில் இருந்து மனசுக்குள்ளே அழுதுட்டு நான் சொன்னது தான் வந்துட்டு வந்தேன், ஆண்டவரே இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த இடத்துல நான் மட்டும் ஏன் எசப்பா வந்து இப்படி ஒரு வித்தியாசமாக இருக்கணும் வந்துட்டு வந்து, இத்தனை வருஷம் இந்த ஊரில் இருந்ததுக்கு எனக்கு இதுதானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வெறுப்பு வருது, ஒரு கசப்பு வருது வந்துட்டு வந்து. அதுக்கப்புறம் என்னையே நானே சமாதானம் பண்ணதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் வந்து. என்னென்னா, ஓகே பயப்பட வேண்டாம், கடவுள் வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு நடத்துவார் வந்து. ஸோ அது மேபி அவனுக்கும் கூட அது ஒரு லெசனாக கூட இருக்கலாம். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம், இன்னும் அடுத்தால நம்ம அது ஒன்று க்ரீன் கார்டு வந்துருச்சுன்னா அது வந்து அதை நம்ம எந்த அளவுக்கு ஒழுங்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத போதிக்கிறதுக்காக கூட இருக்கலாங்கிறத எனக்கு வெளிப்படுத்தினார். ஸோ அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோ ஆன்சைட்டி எல்லாத்துக்கும் மெடிசன் வந்து இந்த வார்த்தைகளில் இருக்குது வந்து. இதை நம்ம படிச்சிட்டோன்னா, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் புலம்புறதை நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு அது நம்ம வந்து பேசலாம், நம்மளோட விஷயங்களை ஷேர் பண்ணலாம், இந்த ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி ஆள்கிட்ட நம்மளோட விஷயங்களை ஷேர் பண்ணலாம். ஆனால் அது புலம்பலாக இருக்கக்கூடாது வந்து. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கும்போது வந்துட்டு வந்து புலம்பல் வந்து நம்மளோட புலம்பல் வந்து ஆவியானவர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்கள்ட்ட சொல்கிறது சாட்சியாக தான் இருக்கணும் வந்துட்டு வந்து. ஸோ அதனால் நம்ம இந்த வருஷம் முடிய போது
அதனால் புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். புது வருஷத்துக்குள்ளே போகிறனால வந்து இந்த வருஷத்துலேயும் சரி அடுத்த வருஷத்துலேயும் சரி ஒரு நாள் கூட நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி நம்ம பொருத்தனை பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் வந்துட்டு வந்து கடைசியாக ஒரு வார்த்தைகள் சொல்லி முடிக்கிறேன். எந்த விஷயத்துக்கு நம்ம பயப்படணும்? இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம பயப்படாமல் எதிர்த்து நிற்கணும். அப்போ எந்த விஷயத்துக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வந்துட்டு வந்து. அதில் எந்த விஷயத்துக்குன்னா அடுத்தவங்க மேலே அன்பு காட்டுறதில்ல நம்ம கரெக்டாக இருக்கணும். அது வந்து மற்றவங்க பார்க்குறாங்க, நான் அதனால அவங்க மேலே அன்பாக இருக்கிறேன் அப்படின்னா அதை வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம ஏமாத்திடலாம். ஆனால் ஆவியானவராக ஏமாற்ற முடியுமா? முடியவே முடியாது. கரெக்டாக ஃபர்கிவ்னஸ் அது இது ரெண்டு விஷயத்துக்கும் வந்துட்டு வந்து நம்ம பயபக்தியோட வேதத்தில் சொல்கிற மாதிரி இருக்கணும். லூக் எழுதின சுவிசேஷம் எடுத்து வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 35-37. லூக்கா 6ஆம் அதிகாரம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்கள் ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். ஆமென். ஸோ இப்போ வந்து இதில் எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்காங்கன்னா, இதில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்தோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கரெக்டாக நம்ம அடுத்தவங்களோட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறது நம்ம யாருமே கிடையாது. நம்மளும் வந்து அதில் வந்து கரெக்டாக கொடுப்போம், இல்லை நீ பண்ணது கரெக்டு நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. வந்துட்டு வந்து ஆவியானவர்கிட்ட தான் கொடுக்கணும், அவங்கள்ட்ட நம்ம அன்பு தான் பரிமாறணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கிறது வந்து. அப்பொழுது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். அப்படி யாரை நம்ம அப்பொழுதுன்னு ஒரு வசனம் இருந்தாலே ஒரு வசனம் முன்னாடி போய் வாசிக்கணும். அப்போ மற்றவர்களே குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருங்கள், அப்பொழுது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். கரெக்டா? நம்ம ஒரு சூழ்நிலையில் நம்ம யாராவது எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அது தப்பு அப்படின்னு சொல்லி கான்க்ரீட்டாக போயிடுவோம். ஆனால் அதே விஷயம் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து பார்க்கும்போது வந்து சரி அவங்க என்ன தெரிஞ்சா பண்ணாங்க அப்படின்னு தோணும். அப்போ நம்ம அந்த நேரத்தில் வந்து அவங்கள நம்ம குற்றவாளின்னு தீர்த்ததாக தான் இருக்கும். கரெக்டாக? அப்படி பண்ணாதீங்க, இதுக்கு நம்ம பயத்தோட அன்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்கிவ்னஸ் பற்றி பார்த்திங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்குது. அதில் செலக்டிவ் எடுக்கணும்னா மத்தேயு 6:14-15. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஆமென். ஸோ இப்போ இதில் வந்து என்ன கிளியராக சொல்கிறாங்க? அன்பாக இருங்க. அன்பாக இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறதுக்கு கடவுளோட வார்த்தையை யோசித்து பயத்தோடு அன்பாக இருங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்கள நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. யாரையும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு இது கிடையாது. அதாவது வந்து வி டோன்ட் ஹாவ் அத்தாரிட்டி டு ஜஸ்டிஃபை அதர் பீப்புள் வந்து. அதனால தான் இதில் சொல்லியிருக்குது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அப்போ உங்கள் பரமபிதா நான் என்ன தப்பு பண்ணேன் இனி எதுக்கு அவர் மன்னிக்கிறதுக்கு நம்ம கேட்க முடியாது. கண்டிப்பாக நம்மளும் தப்பு பண்ணியிருக்க தான் செய்வோம் வந்து. அப்போ இன்னொருத்தங்க நம்மளை தப்புன்னு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள சரி நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிட்டோன்னா கடவுள் நம்மளோட தப்பையும் கண்டிப்பாக மன்னிப்பார் வந்து. இன்னொன்று வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் வந்து பார்த்த விஷயம் என்னென்னா, எந்த ஒரு டெம்டேஷனோ எந்த விதமான ஒரு ஆர்கியூமெண்ட்டோ எந்த விதமான ஒரு இது இருக்கும்போது வந்து அந்த இடத்துல பிசாசு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா வி ஷுட் ஃப்ளீ ஃப்ரம் த ஸ்பேஸ். அதுதான் நான் வந்து நான் பெரிய ரட்சிக்கப்பட்டேன், நான் அந்நிய பாச பேசுவேன் அதை பேசுவேன், அதனால் நான் பிசாசை எதிர்த்து நிற்பேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நம்ம சண்டை போட போனோம்னா அவன் எப்படி நம்மளை பிடிச்சிருவான். அந்த இடத்துல நம்ம வந்து வி ஷுட் ஃப்ளீ ஃப்ரம் த ஸ்பேஸ். நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுற, ஆண்டவரே இதை என் கண்ணுலேருந்து நீக்கி காட்டுங்க அப்படின்னா அடுத்தால அந்த சூழ்நிலைக்குள்ளேயே கடவுள் விட மாட்டார் வந்து, அந்த சோதனைக்குள்ளேயே விட மாட்டார் வந்துட்டு வந்து. ஸோ அதனால தான் இந்த வருஷ கடைசியில் இந்த மெசேஜ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு தொடுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம
இந்த வருஷம் மட்டும் இல்லை, புது வருஷம் மட்டும் இல்லை, இன்னும் கடவுள் வந்து நம்மளை எத்தனை ஆயுள் காலங்கள் மூலம் எத்தனை வருஷம் வச்சுருந்தாலும் நம்ம எதுக்காண்டியும் பயப்பட வேண்டாம். நம்மளோட வார்த்தைகளை, நம்ம கடவுளோட வார்த்தைகளை ஸ்டாண்டாக நிற்போம் வந்து அது போக எந்த டெம்டேஷனுக்குள்ளேயும் நம்ம பயப்பட வேண்டாம். எந்த டெம்டேஷன் வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுவோம், ஒருத்தர் நேசிப்போம், ஒருத்தரை மன்னிப்போம். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். அன்பின் தகப்பனே ஏசப்பா, நாங்கள் நிறைய வார்த்தைகளை பார்த்தோம் தகப்பனே. இன்னும் இது நாங்கள் பார்த்ததோ ஒரு 2% 3% தான் ஏசப்பா. ஆனால் எவ்வளோ வார்த்தைகள் நீங்கள் நிறைய எங்களுக்கு போதிச்சிருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் ஒரு குமாரனாக ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் மன்னிச்சதாக இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஃபர்கிவ் பண்ணதாக இருக்கட்டும் தகப்பனே. உங்களோடு கூட இருந்தவங்களை ஆண்டவரே, அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணும்போது அவங்கள நீங்கள் எப்படி நடத்துனீங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் இந்த வேதத்தில் இருக்குது ஏசப்பா. ஆண்டவரே, இதை நாங்கள் புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. புரிஞ்சு எங்கள் வாழ்க்கையில் இதை நடத்தணும் ஆண்டவரே. நாங்கள் எந்த விதமான ஒரு இதுக்கும் ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் டெம்டேஷனுக்குள்ளே பேரக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, எந்த விதமான இது குறித்தும் நாங்கள் பயந்துடக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே, 365 தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அத்தனை தடவையும் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் எங்களோட காலையில் ப்ரேயரில் சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பயப்படாமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் எங்களோட கிருபை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்களோட கூட இருக்கிறவங்க யார் எங்களை பிட்ரேட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்கள மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே ஏசப்பா. அந்த மாதிரி ஒரு அன்பும் ஆண்டவரே மன்னிக்கக்கூடிய இறுதியும் எங்களோடு இருக்கும்போது தகப்பனே, நாங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். என்ன வந்தாலும் எங்கள் அப்பா பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆண்டவரே நல்ல கண்டின் மணியை போல பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வந்தீங்க தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் 2-3 வாரத்தில் ஆண்டவரே நாங்கள் புதிய வருடத்துக்குள்ளே போகிறோம் தகப்பனே. ஒரு புதிய மாறுதல் இருக்கட்டும் ஆண்டவரே ஏசப்பா. இன்னும் அதிகமாக நாங்கள் உங்களை நெருங்கணும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உங்களோட மெசேஜை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது தகப்பனே, அங்கே தப்பிதமாக இருந்துச்சுன்னா அதில் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கக்கூடிய தைரியத்தையும் ஆண்டவரே, ஒரு பயலா ஆவி எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எந்த விதமான நோய்களை குறித்தும் நாங்கள் பயப்படக்கூடாது. எந்த விதமான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் குறித்து நாங்கள் பயப்படக்கூடாது. எந்த விதமான ஆண்டவரே வீசா ஸ்டேட்டஸை குறித்து நாங்கள் பயப்படக்கூடாது தகப்பனே. பயப்படாமல் உங்களை ஒருவரே நாங்கள் ஆண்டவரே பார்க்குறோம் தகப்பனே. அது எவ்வளோ பெரிய மலைகளாக இருந்தாலும் சரி தகப்பனே, எவ்வளோ பெரிய பாதாளமாக இருந்தாலும் சரி தகப்பனே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அந்த மலைகளை நாங்கள் தள்ளுதோம். we can push the mountain with your name ஏசப்பா. அதுக்கு உண்டான பலனை நீங்கள் தருவீங்க. நாங்கள் ஆண்டவரே இந்த தேசத்தில் நாங்கள் ஆண்டவரே ஒரு ஒளி விளக்காக இருப்போம் ஏசப்பா. உங்களோட எத்தனை பேர் ஆண்டவரே ஏசப்பா உங்களோட தேவைகள் தெரியாமல் இருக்காங்க, உங்களோட வார்த்தைகள் தெரியாமல் இருக்காங்களோ அந்த இடத்துல நாங்கள் லைட்டாக இருப்போம் தகப்பனே. ஆண்டவரே, அதுக்கு எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க, பிரயோஜனப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவர், இந்த சபையை ஆசீர்வதிங்க. இந்த சபையில் ஆண்டவர் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவர், நீங்கள் இருக்கிறத நாங்கள் உணரணும் தகப்பனே. இது போல் தகப்பனே எத்தனை பேரோ இந்த தேவைகளோடு இருப்பாங்க தகப்பனே. அவங்கள நீங்கள் எங்களுக்கு காண்பீங்க. அவங்கள்கிட்ட நாங்கள் அன்பு பாராட்டணும் தகப்பனே. ஆண்டவர், சபையை பெருகும் போது தகப்பனே எந்த விதமான கான்ஃப்ளிக்ட் எதுவுமே இங்கே கிடையாது தகப்பனே. நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. நீங்க தான் தலைவர் தகப்பனே ஏசப்பா. நீங்க நடத்துவீங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்க எப்படி பிரயோஜனப்படுறோமோ அதே மாதிரி இங்க வரக்கூடிய எல்லாரும் தகப்பனே பிரயோஜனப்பட நீர் கிருபை பாராட்டுங்க. அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ ஆண்டவரே, மன ரீதியா எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி தகப்பனே, எவ்வளவோ நாங்க பார்த்தபடி தகப்பனே, அவங்க எந்த ஸ்ட்ரெஸ்ல போனாலும் அவங்களுக்கு ஆறுதலா பேசக்கூடிய வார்த்தைகள், அன்பை போதிக்கக்கூடிய உள்ளத்தை எங்க எல்லாத்துக்கும் தாங்க தகப்பனே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, அவங்க ஒவ்வொரு வருஷமும் அடுத்தடுத்த கிரேடு போகிறாங்க. அந்த கிரேடு போகும்போது நல்ல ஆண்டவரே ஸ்கூலில் ஒரு நல்ல லைட்டாக இருக்கணும் தகப்பனே. அவங்க இந்த தேசம் மட்டும் இந்த உலகத்தில் இப்போதைக்கு ஆண்டவரே எவ்வளவோ டெம்டேஷன், எவ்வளவோ பாதைகள் மாறுது இருக்குது தகப்பனே. எங்கள் பிள்ளைங்க அதில் எதுலேயும் பேரக்கூடாது ஏசப்பா. ஆண்டவர், உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு எப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் தாங்குதோ அதே மாதிரி அவங்களையும் தாங்கணும் தகப்பனே. ஆண்டவர், அடுத்த லெவலுக்கு அவங்க போகணும் தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு ஒளிவு மலை கன்று போல அவங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவர், இங்கே இருக்கக்கூடிய ரியாஸ் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவர், எங்கள் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானம், சந்தோஷம் பெருகட்டும் தகப்பனே. ஆண்டவரே, நோய்கள் அந்த குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும் தகப்பனே. எந்த விதமான கான்ட்ரடிக்ஷனோ எந்த விதமான இதுவோ வரவே கூடாது தகப்பனே. ஆண்டவர், நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரே பாரத்தோடு
எங்களோடு வந்தாலும் இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் போகும்போது அது சமாதானம் சந்தோஷம் ஆண்டவரை நிரம்பி எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. அந்த சமாதானம் சந்தோஷம் ஆண்டவரே வீட்டுக்கு போனோம் திரும்ப உடனே உடஞ்சுது அப்படின்னு இருக்கக்கூடாது தகப்பனே. அது இன்னும் பெருகணும் தகப்பனே. எங்களோட சமாதானம் சந்தோஷத்தை நாங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அமுக்கி குலுக்கி தாங்க தகப்பனே. ஏசப்பா நீரே பொறுப்படுத்துக்குங்க தகப்பனே. நீரே வழி நடத்துங்க தகப்பனே. துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்திக்கிறோம் ஏசப்பா. எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உறவுகளையும் மறவாதே. ஆமென். ரிச்மண்ட் பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை பண்ணணும், மெசேஜ் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா இங்கே எவ்ரி சண்டே 5 to 6:30 ஷேடி குரூப் சர்ச்சில் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்படுறவங்க நேரில் வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டோ இல்லைன்னா ஆஃபரிங் ஏதாவது கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ணிங்கன்னா எவ்ரி டைம் நாங்கள் ப்ரே பண்ணும்போது உங்களுக்காக ஜெபிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ.